ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே தேவன் எங்களுக்கு செய்ததான நன்மைகளை மறந்து போக நாங்கள் அநீதி உள்ள பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் ஆண்டவரே. உம்மை போல மாற எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. பலமாதை தாரும் ஐயா, உந்தன் பலமாதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். தலை சாய்க்க தலனில்லை, தரணில் ஓர் உறவில்லை, நிலையில்லா பூவில் என்றே பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இமை பொழுதினிலும் கைவிடவில்லையே, உம்மை போல் மாற வாஞ்சிக்கிறேன். இமை பொழுதினிலும் கைவிடவில்லை, உம்மை போல் மாற வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே உம்மை போல் மாற வாஞ்சிக்கிறேன். நீ விசுவாசத்தால் நீ உன் கட்டிடம் எழும்ப வேண்டும். நீ விசுவாசத்தில் கர்த்தர் உன்னை, அவர் விசுவாசத்தில் உன்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவாரே. இந்த பூமியில் பொல்லாத பாடுகள் உண்டு, உன்னை சிநேகித்தவரோ உன்னோடு இருப்பவரே. முடிவு பரிந்தும் உன்னை நடத்துபவர், காத்திருந்து ரட்சிப்பை பெற்று கொள்வாய். உன் ரட்சிப்போ விலையேர் பெற்றதுதான். நீ கலங்கவும் வேண்டாம், திகையவும் வேண்டாம், உன்னோடு இருப்பவர் பெரியவரே. நீ கலங்கவும் வேண்டாம், திகையவும் வேண்டாம், உன்னோடு இருப்பவர் பெரியவரே. மாசில்லாத அந்த அன்பை பெற்று கொள்வாய். உன் தேவன் உன்னோடு இருக்கின்றாரே. நீ பசியாக இருந்தால் உன் தாகம் தீர்ப்பவரே. உன் மனக்கவலை பிரச்சனை தீர்ப்பவரே. உனக்கு நோய் பீனி ஒன்றும் வராது, உனக்கு நோய் பீனி ஒன்றும் வராது. கர்த்தரை பற்றி கொள்வாய், அவரே உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்கிடுவார். அவரே உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்கிடுவார். இமை பொழுதினிலும் கைவிட மாட்டார். உன் தேவன் உனக்கு சொந்தமே, தேசம் முழுவதையும் பாதுகாப்பவரே. இதோ உன்னுடைய சரீரத்திலே எத்தனை விதமான வேதனைகள், பிரச்சனைகள், நோய்கள் ஒன்றும் அணுகாமல் உன்னை வேலியடைத்து தாங்கக்கூடிய தேவன். அவரை மாத்திரம் ஒவ்வொரு நிமிஷமும்
ஒவ்வொரு நேரமும் உன் சிந்தைக்குள்ளே நீ ஏற்றுக்கொள். அவரை மாத்திர சிந்தித்துக்கொள். வேற எதையுமே அதிகமாக நீ வளர்க்காது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் தேவ சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே உன்னுடைய கண்ணீரை சமர்ப்பி. அவர் உனக்கு ஏராளமான சகாயங்களை செய்வார். இதோ உனக்கு ஒவ்வொரு நேரமும் விலைக்கிரயமான நேரம். அந்த நேரத்தை நீ தேவ சமூகத்தில் வை. எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று நீ சொல்ல வேண்டாம். அவர் தாமே உன் தேவன். உன்னை அழைத்தவர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் உன்னை குறித்து பரலோகத்தில் சிந்திக்கிற தேவன். இதோ எந்த நேரத்திலையும் எந்த சிந்தனைக்கும் நீ